வணக்கம். ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரசிடிங்ஸ் ஆஃப் த மெம்பர் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை 20/6/2024 கொடுத்த ஒரு கடிதம் ஒரு கேண்டிடேட் கே சுந்தராம்பல்ன்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு இது அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 03/2023 டேட் 25/10/2023 அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது issuing of copy of OMR sheet in order to be maintained confidentially the copy of OMR sheet cannot be issued அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேண்டிடேட்டோட ரிக்வஸ்ட்டை என்ன கேட்டிருக்காங்கன்னா re-evaluate the OMR sheet and send the copy of the OMR sheet. என் பேப்பரை ரீஎவலுவேட் பண்ணிவிட்டு அதோட காப்பி அனுப்புங்கன்றாங்க. ஆனால் இந்த இடத்துல தரமாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஷியல்ன்றாங்க. இது நடந்து முடிஞ்சு போச்சு 20ஆம் தேதி. இப்போ பாருங்கள், ஜூன் 29 ஆர்என் மஞ்சுளா நீதி அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள் தேர்வு ஆணையங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட உடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றன. டிஎன்பிசி மட்டும் ஏன் இவ்வாறு வெளியிட மறுக்கிறது? இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டவுடன் தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிசி வெளியிட வேண்டும் என உத்தரவிடுறார். இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, மற்ற தேர்வு முகமைகள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்வு முகமைன்னு எடுத்துக்கிட்டால் டிஆர்பியும் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் வரும். இப்போதைக்கு நமக்கு அதிகமாக தெரிஞ்சது டிஎன்பிசியும் டிஆர்பியும் தான். அப்புறம் போலீஸ் எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி. இதில் ரொம்ப முரண்பாடெல்லாம் இருக்குது. இது நமக்கு எத்தனை பேருக்கு முரண்பாடு இருக்குன்றது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இப்போது இதை அப்படியே என்ன பண்ணலான்னா, இன்னொரு செய்தி, இதை மற்ற தேர்வு முகமைகள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிட்ட உடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றன அப்படின்றாங்க. அப்போ இது 100% முரண்பாடு. டிஎன்பிசியில் இப்படி சொல்கிறாங்க. அதுவும் நீதியரசர் யார், நம்மளுடைய நீதியரசர் ஆர்என் மஞ்சுளா சொல்கிறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, நீ மட்டும் ஏன் கொடுக்கலன்னு டிஎன்பிசியை குறை சொல்கிறாங்க. ஆனால் எங்கே எல்லாரும் கொடுக்குறாங்க? டிஆர்பி கொடுக்கலையே. இதுவும் அதே தான், இந்த செய்தியும் அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு இறுதி விடைத்தாள் நகலை வெளியிட வேண்டும் என்ற மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நமது அம்மான்ற செய்தி நாளிதழில் வெளிவந்தது. இது ஏற்கனவே நம்ம பார்த்த செய்தி தான். இறுதியாக என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். இந்த மனு நீதிபதி மஞ்சுளா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அண்மையில் நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக வெளியிட வேண்டும் அப்படின்றாங்க. இந்த சாராம்சமே இங்கே தான் இருக்குது. டிஆர்பியில் ஓஎம்ஆர் ஷீட்டு கான்ஃபிடென்ஷியல்ன்றாங்க. இங்கே நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். இது டிஎன்பிசியோட உத்தரவாக இருக்குது. டிஆர்பிக்கு என்ன மாதிரி உத்தரவு வருதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே நேர்மையாகவும் உண்மையாகவும் நடுநிலைமையோடு இருக்குது அப்படின்னா ஒரு 4, 40, 50, 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நான் பண்ண மாட்டேன்ற கல் நெஞ்சக்காரங்க அப்படியே ஓரமாக இருந்து ஒளிஞ்சிருந்து அடிக்கடி பார்த்துட்டு போங்க. இது ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர.